Hi மக்களே, welcome back to our channel. டெய்லி சாப்பிடுவோம் இந்த கடையில் வள்ளலார் ஹோட்டலில் பேர் போன ஹோட்டல் எங்கே இருக்கணும் இங்கே தான் சாப்பிடுவாங்க. சாப்பாடு சூப்பராக இருக்கும், எந்த ஒரு குறையும் இருக்காது. உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக பேன் கட்டிருக்கு. கல் வண்டியில் போடுவாங்க 50 ரூபா 60 ரூபா போடுவாங்க, ஆனால் சாப்பிட முடியாது, தூசு இருக்கும். இந்த நல்லா ரீசெண்டாக உட்காந்து சாப்பிட்டு 50 ரூபாய்க்கு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பியோர் வெஜ் சாப்பாடு சாப்பிடலாம் நம்ம வந்திருக்கோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பியோர் வெஜ் மீல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி ஒரு கல்யாண விருந்து அளவுக்கு இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. 100 rupeesக்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ் 3 வகை பொரியலோட கொடுக்குறாங்க. ஒரு பொரியல் 2 கூட்டு, அது இல்லாம பாயசம். ஒரே ஒரு மிஸ்ஸிங் என்னன்னா வடை மட்டும் தான், அதையும் நான் சொல்லிட்டேன், கண்டிப்பா போடுறேன்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே தரமான சாப்பாடுங்க. கடையோட பேர் வந்து வள்ளலார் கிச்சன். இவங்க வந்து வள்ளலார் அடிகளை வந்து ஃபாலோ பண்றதுனால ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சாப்பிட போகும்போது ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் போய் சாப்பிடுறாங்க. சுத்தியுமே வள்ளலாரோட போட்டோஸ் வச்சிருக்காங்க. இது வந்து ஸ்பேஷியஸான ஒரு தீமோட இருக்கு. இவங்க வந்து ஒரு ஒன் இயர் 2 months வந்து இந்த ஷாப்பை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்னதா ஒரு ஷாப்பை ஓபன் பண்ணியிருக்காங்க. அது வந்து 6 மாசத்துலயே நல்ல ரீச் கிடைச்சுதான். அதனால வந்து ஒரு ஸ்பேஷியஸா ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணலான்னு இந்த ஹோட்டல் ஓபன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 to 8 months தான் இருக்கும் இது ஓபன் பண்ணி. ஓனர் கிட்ட நம்ம பேசலாம். ஓனர் வந்து பிகாம் படிச்சிருக்காராம். பிகாம்க்கும் இந்த ஹோட்டல் ஃபீல்டுக்கும் சம்பந்தமே இல்லை. எப்படி இந்த ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணாரு, எல்லா ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். நானும் சாப்பிட்டு உங்களுக்கு உண்மையான கல்யாண விருந்தான்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ப்ரோ. ஹலோ, உங்க பேரு? என் பேர் அருண். ஓகே, இந்த ஹோட்டல்ல வந்து நீங்க தான் நடத்திட்டு இருக்கீங்க? அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் மே மந்த் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் ஒரு 2 branches வச்சுருக்கோம். இங்கே ரெட்டேரி வந்துட்டு ரெட்டேரி மாயா ஹாஸ்பிட்டல் தெரியும், அங்கே ஒரு பிரான்ச்சஸ்ஸு. அதுக்கப்புறம் இங்கே வெல்டிங் ஷாப்பில் இங்கே இதான் மெயின் ஹெட் ஆஃபீஸ் மாதிரி இதான் நம்ம மெயின் பிரான்ச். அந்த ஷாப் ஓபன் பண்ணி நல்ல ரீச் இருந்ததுனால தான் நீங்க ஸ்பேஷியஸா இன்னொரு ஹோட்டல் மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த ஷாப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 monthsல எங்களுக்கு நல்ல ஒரு ரீச் வந்துச்சு. அங்கே ஃபுல்லாக வெரைட்டி ரைஸ் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். மத்தியான டைம்ல யாருக்குமே சாப்பாடு இல்லை. சாப்பாடு வந்துட்டு நிறைய ஹோட்டல் இருக்கு, இருந்தாலும் பியூரா நல்லா வெஜிடேரியன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ண 6 monthsலேயே நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு. சரி, அதுக்குள்ள சடனாக நம்ம இந்த ஒயிட் ரைஸ் வந்து மீல்ஸ் வந்துட்டு அங்கே எங்களால் ப்ரிஃபர் பண்ண முடியல. அதனால நாங்கள் இது ஒரு கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் எடுத்து நாங்கள் பண்ணலாம், மீல்ஸ் எல்லாருக்கும் நல்லா வர போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஷாப் சின்னதா இருக்கிறதுனால வெரைட்டி ரைஸ் மட்டும் தான் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து மீல்ஸா ஒரு ப்ராப்பர் ஹோட்டலா அப்படி பண்றீங்க? இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இப்போ நாங்கள் செட் பண்ணி இப்போ எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். இப்போ வரைக்கும் நாங்கள் மத்தியானம் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வெரைட்டி ரைஸு மீல்ஸ் 2 மட்டும். இன்னும் டிஃபனும் ஈவினிங் டின்னரும் இதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணலாம். இப்போலாம் 1 year தான் ஆகுது. அதுக்குள்ள ஒரு 2 லேஅவுட் போட்டுருக்கோம். இப்போ வந்து வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போட்டோஸும் நீங்க வச்சிருக்கீங்க. எப்படி வள்ளலார் அடிகளுக்கு வந்து நீங்க அதான் அப்பா வந்து ரொம்ப தீவிரமா கும்பிடுறதுனாலயா? அப்பா வந்துட்டு ஒரு 13-14 years வந்துட்டு வள்ளலாரோட வழியில தான் இருக்காங்க. நான் இப்போ ஜஸ்ட் ஒரு 5 years தான் வந்து இதை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது. அப்பா சொல்லி ஓரளவுக்கு இது பண்ணி, வள்ளலாரோட இது என்னன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போய் சேரணும், நல்லதனமா போய் சேரணும், பியூரா போய் சேரணும். அதுதான் சரி, அவர் வழியிலேயே நம்ம கொண்டு போகலாம், எல்லாமே பியூரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பியூர் வெஜிடபிள். அதனால வள்ளலார் கிச்சன் சொல்லிட்டு நாங்கள் வச்சுருக்கோம். ஃபைனலா நம்மளோட கல்யாண விருந்த வாங்கியாச்சு. எல்லாமே இருக்கு, வெளியே நினைச்சிட்டாங்க. நான் வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லிடுறேன். ஒரு கீரை கூட்டு பொரியல் மாதிரி வச்சிருக்காங்க. உருளைக்கிழங்கு பொரியல், வெள்ளரிக்காய் கூட்டு, துவையல், ஊறுக்காய். நெக்ஸ்ட் வந்து நான் ரைஸ் கொஞ்சம் வாங்கி சாம்பார் வச்சிருக்கேன். மோர், பாயசம், வத்தல் மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரே மாதிரி இல்லாம ஒரு நாள் ஒரு கூட்டு பண்ணுவாங்களா. கீரை கூட்டு டிஃபால்ட்டா ஒரு நாளைக்கு ஒரு கீரையில கூட்டு பண்ணிடுவாங்க. பொரியலுமே ஒரு நாள் மாத்துவாங்களாம். டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்கும் கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்றதுனால எல்லாமே மாத்தி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து என்ன ரொம்ப இதுனா, இந்த கீரை கூட்டு
நிறைய இடத்துல வந்து வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னாலே 200 above தான் இருக்கும். இவ்வளோ சைட் டிஷஸ் கொடுக்க மாட்டாங்க. முக்கியமா இந்த துவையல் 3 வகையான காய்கறிகள் இது மாதிரி நிறைய கொடுக்குறாங்க. இதுதான் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு பொரியல் இருக்கும், அதிகபட்சம் ஒரு கூட்டு வைப்பாங்க. இந்த துவையல் இதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. புதினா அதாவது ஒரு மாதிரி ஹெல்த்தியான வயசுல வள்ளலாரை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஃபுட்டுன்றது மெயினா அதுவும் பியோர் வெஜ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பியோர் வெஜ் போடுங்கன்னு சொன்னீங்க. இது கண்டிப்பா வந்து பியோர் வெஜிடேரியனுக்கான செம்ம ஸ்பாட்னு நான் சொல்லுவேன். சாம்பாரை வந்து வத்தலோட சாப்பிட்டு பார்த்துடலாம். பருப்பு சாம்பார் சூப்பரா இருக்கு. ஃபிளேவர் வந்து அந்த காய்கறியோட ஃபிளேவர் எல்லாமே நல்லா இறங்கி இருக்கு. சாம்பார் பொடி போட்டு ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. அந்த பருப்போட ஃபிளேவர் வந்து நல்லா ஒரு மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கு. சாம்பார் வந்து நைஸ். இந்த கீரை கூட்டோட சாப்பிடலாம். கீரையில வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. கூட்டுமே செம்மையா இருக்கு. பச்சை மிளகாவோட ஃபிளேவர் இதெல்லாம் நல்லா போட்டு கூட்டு வந்து சிறுபருப்பு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூட்டுல தேங்காய் எல்லாமே இருக்கு. நான் சாம்பாரை முடிச்சுட்டு வத்த குழம்புக்கு அப்படியே ஜம்ப் ஆயிடுறேன். நல்லா சொந்தக்காலாம் போட்டு வத்த குழம்பு கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த வெள்ளரிக்காய் கூட்டோட சாப்பிடலாம். எப்பவுமே வத்த குழம்புக்கு வந்து கூட்டு கொஞ்சம் வத்தல். சூப்பரா இருக்கு. ப்ராப்பர் பிராமின் ஸ்டைல்ல இருக்கு. வத்த குழம்போட டேஸ்ட்லாம் சூப்பரா இருக்குங்க. காரசாரமா இதெல்லாம் சொல்லி சுண்டக்காவை படிக்கும் போதுதான் அந்த கசப்பு தெரியுது. மற்றபடி ஒரு காரசாரமா இருக்கு வத்த குழம்பு. என்னை விட்டா இந்த வத்த குழம்புலயே முடிச்சிருவேன். இவங்க எப்படிதான் வந்து இவ்வளவு கம்மியா பிரைஸ்ல இவ்வளவு வெரைட்டிஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. துவையலோட சாப்பிடலாம். துவையல் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி வைஸ் திக்கா இருக்கு. ஏன்னா சாப்பாடுக்கு வந்து கெட்டியா இருந்தாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். புதினால அந்த புளி எல்லாம் போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்க. கடலை பருப்பு உளுந்து இதெல்லாம் வறுத்து புதினா துவையல் செம்மையா இருக்கு. எனக்கு புளிப்பு வந்து நல்லா டாமினேட் பண்ணுது. செம்மையா இருந்தது. துவையல் வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கும் போது சாப்பாடோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். அல்டிமேட்டா இருக்கு சாப்பாடு. நம்ம உருளைக்கிழங்கு வந்து ட்ரை பண்ணவே இல்லை. உருளைக்கிழங்கோட சாப்பிடலாம். கூட்டு வித்தியாசமான என்னன்னா வெள்ளரிக்காய் கூட்டு. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. சூப்பரா இருக்குங்க வெள்ளரிக்காய் கூட்டுமே. வெள்ளரிக்காயில பச்சடி சாப்பிட்டுருப்போம். நான் கூட்டு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன். செம்மையா இருக்கும். எல்லாமே காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான சாப்பாடுன்னு நான் சொல்லுவேன். இவ்வளோ காய்கறிகள் வந்து நம்ம டெய்லியும் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். முக்கியமா டெய்லி கீரை சேர்த்துக்கணுன்றதுக்காகவே அவங்க கீரை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வெள்ளரிக்காவும் நம்ம நிறைய அவாய்ட் பண்ணிடுவோம். ஃப்ரெஷ்ஷா நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க. நானுமே அப்படிதான். இப்போதான் வந்து டயட்ல இருக்கிறதுனால இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு முன்னெல்லாம் வந்து வெள்ளரிக்காய் பக்கம்லாம் போனதே கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்த்தியாகவும் அவங்க வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இப்போ வந்து ஃபைனல் நினைச்சுக்காதீங்க. மோர் இருக்கு. மோருக்காக கொஞ்சோண்டு ரைஸ் வச்சிருக்கேன் நான். கூட்டு மட்டும் வாங்கிட்டேன். கூட்டு வந்து செம்மையா இருக்கு. எனக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப பிடிச்சிருச்சு. செம்மையா இருக்கு ரசம். கல்யாண ரசம் தாங்க செம்மையா இருந்தது. எனக்கு அந்த புளிப்புலாம் ரொம்ப இல்லை. பருப்பு ரசம் தான் அது. கொத்தமல்லியோட ஃபிளேவர் எல்லாம் போட்டு ஃபினிஷிங் செம்மையா இருக்கு. எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை. எல்லாமே செம்மையா இருக்கு. டேஸ்ட் வைஸ் எதுல என்னென்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டா போட்டிருக்காங்க. நீங்க இலைய பார்த்தாலே தெரியும். மோஸ்டா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு துவையலும் ஊறுக்காய் அப்படியே வச்சிருக்கேன். ஊறுக்காய் மட்டும் சாப்பிடல. மோரோட சாப்பிடலாம். மோர் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. புளிப்பாலாம் இல்ல. துவையலோட ஊறுகாயோட சாப்பிடவே செம்மையா இருக்கு. ஃபைனல் ஸ்டேஜ் வரல. நான் வந்து பாயசத்தை மறந்துட்டேன். ஸ்டார்டிங்ல கொடுக்கல. நம்ம ஃபைனலா குடிக்கலாம். பாயசம் வந்து சேமியாலாம் குடிச்சாதான் தெரியும். வந்து சேமியா பாயசம். எனக்கு முந்திரி பருப்பு எல்லாம் வந்துருச்சு. பயங்கர சுகர் எல்லாம் போட்டு திகட்டுற மாதிரிலாம் இல்ல. எனக்கு வந்து மீடியமான சுகர் போட்டா பிடிக்கும். அதே மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. நெய்யோட ஃபிளேவர் இருக்கு. அந்த முந்திரி திராட்சை நெய்ல வறுத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்ம பினிஷிங். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டேன். நான் வந்து மீல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு அறுசுவை விருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செம்ம டேஸ்டா இருந்தது. எனக்கு மனசும் நிரம்பிடுச்சு, வயிறும் நிரம்பிடுச்சு. அறுசுவைனாலே 6 சுவையும் சேர்ந்த மாதிரி இருக்கு.
இன்னொரு விஷயம் என்னன்னா வெரைட்டி ரைஸ்மே டேஸ்ட் வைஸ் செம்மையா இருக்கா. என் கேமராமேன் ட்ரை பண்ணியிருந்தான். அதுலயுமே புதினா துவையல் வைக்கிறாங்க, கூட்டு அப்பளம் எல்லாமே வைக்கிறாங்க, ஊறுகாய். இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கூட்டு பொரியல்லாம் வைக்க மாட்டாங்க, அப்பளம் ஊறுகாயோட முடிச்சிருவாங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க எல்லாமே ட்ரை பண்ணலாம். வெரைட்டி ரைஸ்ல இருந்து மீல்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு தரமான வெஜிடேரியன் சாப்பாடு தாங்க. ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போனா வந்து ஒரு மீல்ஸ் சாப்பிடணும்னாலே சவுத் இந்தியன் மீல்ஸ் வந்து 200ல இருந்து 250 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் வந்து இந்த 100 rupees வந்து செம்ம ஒர்த்தான மீல்ஸ்ங்க. ஒரு 3 வகை கூட்டு, கீரைன்றது எதுலயுமே அவங்க மிஸ் பண்ணல. வெரைட்டி ரைஸ்லயுமே புதினா துவையல் வைக்கிறாங்க, டெய்லியுமே ஒரு வகை கீரை இருக்கும்னு சொல்றாங்க. அது இல்லாம வெரைட்டியா கூட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வெஜிடேரியன்ஸ்க்காகவே நான் தேடி வந்த ஸ்பாட் இது. ஸோ வந்து நீங்க கேட்டதுனால நான் இந்த அளவுக்கு பண்றேன். இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பாட் பண்ணணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.